ஹோண்டா அமேஸ் டீசல் வேரியண்ட் காரில் ஏசி கூலிங் வரல, வெக்க காற்று தான் வரும்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லி நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. ஏசியில் ப்ரெஷர் போட்டு செக் பண்ணி பார்த்ததில் டேஷ்போர்டுக்குள்ளே வந்து உஸ்ஸுன்னு ஒரு மாதிரி ஏர் போகிற மாதிரி நாய்ஸ் கேட்டுச்சு. ஸோ அதனால் கூலிங் ஆயில் கழட்டுறதுக்காக செக் பண்ணி பார்த்ததில் கூலிங் ஆயில் ஃபுல்லாக டஸ்ட் ஏறி போய் மண் அடைச்சி போய் வெறும் டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம கழட்டிட்டு கூலிங் ஆயில் மட்டும் டம்மி பண்ணி வேக்கம் போட்டு செக் பண்ணி பார்த்ததில் கூலிங் ஆயில் தான் வந்து ஒரு ஓட்டை இருந்துச்சு. ஸோ அது வழியாக ஏர் ஃபுல்லாக லீக் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஏசியில் வந்து எது லீக் ஆகுது என்னென்னு கலட்டி வேக்கம் போட்டு செக் பண்ணி பார்த்ததில் இதுதான் கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணனால கூலிங் ஆயில் வந்து புதுசு வாங்கி ஃபிட் பண்ணுறோம். ஸோ பழசுக்கும் புதுசுக்கும் காடி அளவு எல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்ததில் ஹோல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாலும் ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ சப்போஸ் மாறி இருந்துச்சுன்னா மாட்ட முடியாது. ஸோ அதே மாதிரி ஹோண்டா அமேஸில் வந்து நம்ம டேஷ்போர்டு இறக்க வேண்டியது தேவை கிடையாது. நம்ம டேஷ்போர்டுக்கு சைட்லேருந்து பிரித்தாலே கூலிங் ஆயில் தனியாக வந்துடும். ஒரு சில வண்டிக்கு தான் டேஷ்போர்டு இறக்கி பிரித்து பார்க்கணும். ஸோ அதனால் இந்த வண்டிக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கூலிங் ஆயில் கழட்டி மாட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஸோ அதனால் நம்ம கூலிங் ஆயில் ஃபிட் பண்ணிவிட்டு மறுபடியும் வேக்கம் போட்டு ப்ரெஷர் போட்டு செக் பண்ணி பார்த்தால 300 பாயிண்ட் வச்சதில் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு செக் பண்ணி பார்த்தால ஒரு பாயிண்ட் கூட குறையலை. லீக் ஆகலைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஏசி கேஸ் ஃபுல் பண்ணோம். ஃபுல் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி லீக் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ஏசி கேஸ் வந்து ஃபுல் பண்ணணும். இல்லைனா வந்து ஏசி கேஸ் வந்து நிற்காது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.